ஓம் சாந்தி. நாம் நேர்மையான ஆத்மா. நாம் ஆசையற்றவராக, இயற்கையை வென்றவராக இருக்கும் ஆத்மா. நாம் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா. நாம் முழு உலகத்திற்கும் சேவை செய்யும் பொழுது, நிறைய பேரை தமக்கு சமமாக மாற்றும் பொழுது, நமக்கு ஓய்வு பிரியராக இல்லாமல் இருக்கும் பொழுது, நாம் நேர்மையானவர்களாக இருக்கின்றோம். பிரம்மா பாபா இல்லாமல் பிராமணர்களாகிய நாமும் கிடையாது. இது ஒரு பாடசாலையாக இருக்கின்றது. பகவான் நிராகாரமானவர் முரளியை பௌதிக ரதத்தின் மூலம் நமக்கு கூறுகின்றார். உலகத்தில் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை பிரம்மாவின் மூலம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய திறப்பு விழா நடந்துவிட்டது. இந்த ஞானம் பரமபிதா பரமாத்மாவிடம் மட்டும்தான் இருக்கின்றது. தந்தை புதிய உலகத்தை படைப்பதற்காக வந்திருக்கின்றார். இப்போது நாம் சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆகியிருக்கின்றோம். பிறகு நம்மை பிராமணனிலிருந்து தேவதைகளாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். நாம் இப்போது நிர்விகாரியாக ஆகின்றோம். நாம் 21 பிறவிகளுக்கு புண்ணிய ஆத்மாவாக இருக்கின்றோம். நாம் நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக வந்திருக்கின்றோம். தந்தை நம்மை நரனிலிருந்து நாராயணனாகவும் நாரியிலிருந்து லட்சுமியாகவும் தான் மாற்றுகின்றார். தந்தை ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார். நரனிலிருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லட்சுமியாக மாற்றும் பெரிய பல்கலைக்கழகமான ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் இதுவாகும். எல்லையற்ற தந்தை ஒரே கல்லூரியை திறக்கின்றார். உலகத்தில் தூய்மையாவதற்கான விஸ்வவித்யாலயம் இந்த ஒன்று மட்டுமே ஆகும். ஈஸ்வரன் வந்து முழு உலகத்திற்கும் முக்தி, ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை கொடுக்கின்றார். இது ஈஸ்வரிய அருங்காட்சியமாக இருக்கின்றது. நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகி விடுகின்றோம். மன்மனா பவ என்பது கீதையின் வார்த்தையாகும். பகவான் மட்டுமே ஒரே ஒரு ஞானக்கடல். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரும் அவரே ஆவார்.
காம விகாரம் மிகப்பெரிய எதிரி என்று பரமபிதா பரமாத்மா கூறுகின்றார். இதன் மூலம் நாம் வெற்றி அடைவதன் மூலம் உலகத்தை வென்றவர்களாக ஆகின்றோம். நாம் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்கின்றோம். நாம் சேவை செய்து நல்ல மலர்களாக ஆகின்றோம். தந்தை பிராமண குலம் மற்றும் சூரிய வம்ச சந்திர வம்ச குலத்தை ஸ்தாபனை செய்கின்றார். நாம் பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள். நாம் தந்தையை மட்டும் நினைவு செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் அழிந்து விடுகின்றது. தந்தைதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவராக இருக்கின்றார். பிறகு நாம் தூய்மையாகி தேவதைகளாகி விடுகின்றோம். நாம் தந்தையின் செய்தியை அனைவருக்கும் கொடுக்கின்றோம். மேலும் செய்தியை கொடுத்துக்கொண்டே செல்கின்றோம். நாம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சேவை செய்கின்றோம். ஏதேனும் பொருள் கர்ம இந்திரியங்களை தன்வசப்படுத்தினாலோ அல்லது ஆசையை ஏற்படுத்தும் மனநிலையை ஏற்படுத்தினாலோ நாம் விடுபட்டவராக ஆக முடியாது. விருப்பங்கள் என்பதும் ஆசையின் இன்னொரு விஷயமாகும். அதனால் நாம் ஒரு பொருள் அல்லது அல்பகால சுகத்தின் சாதனம் ஏதேனும் நம்மை ஈர்க்கின்றதா என்று ஆழ்ந்து சோதனை செய்கின்றோம். பொருட்கள் அனைத்தும் இயற்கையின் சாதனங்களாகும். இவற்றின் மீதுள்ள ஆசையிலிருந்து விடுபடும் பொழுது நாம் இயற்கையை வென்றவர்களாக ஆகின்றோம். புதிய புதிய சென்டர்களின் வளர்ச்சிக்காக நமக்கு சமமாக மற்றவர்களையும் மாற்றும் சேவையை நாம் செய்கின்றோம். சென்டர்களை திறந்து கொண்டே செல்கின்றோம். நாம் மலர்களின் தோட்டத்தை தயார் செய்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் மலர்களாகி மற்றவர்களை நமக்கு சமமாக மலர்களாக ஆக்கின்றோம். எந்த ஒரு சேவையிலும் தேக அபிமானம் வராமல் பார்த்துக் கொள்கின்றோம். அனைத்து பொருட்களின் மீதுள்ள பற்றுதல்களில் இருந்து விடுபட்டு ஆசையற்றவராக இயற்கையை வென்றவராக நாம் ஆகின்றோம். என்னுடையது என்னுடையது போன்ற குழப்பங்களை விட்டுவிட்டு எல்லைகளை கடந்து செல்லும் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.